ஒரு நாள் 2 நாள்ல முடியும்னு சொல்லிட்டு பட் இத்தனை நாள் இப்பயே போயின்னு இருக்கு. ஸோ ஈரான் எச்சரிக்கிறான், நான் என்னால முடியும் செய்வேன் அப்படின்னு காமிக்கிறான். அவன் நிற்கிறான், எதிர்த்து நிற்கிறான். இவங்க ஒரு நாள்ல 2 நாள்ல முடிஞ்சிரும்னு சொன்னத அவன் எதிர்த்து நிற்கிறான். இத்தனை நாளும் போராடுறான். ஆனா இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம், சவுதி, இந்த துபாய், கத்தார், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இல்லைங்களா, ஈஸ்டில் இருக்கிறதெல்லாம் இவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. அங்கே இருந்து சிலரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடிக்கிறப்பையோ இது பண்ணுறப்பையோ ஒரு சேஃபான கண்ட்ரியாக இருந்ததுங்க துபாய். ஒரு சேஃபான கண்ட்ரி. ஒரு மூணு ஹவரில் போனால், ஒரு 3 ஹவரில் போனால் துபாய் போயிடலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா குழந்தைங்கள கூப்பிட்டாலும் அங்கேருந்து வந்துடுவாங்க. பிள்ளைங்க போயிருக்காங்க வேலைக்காக, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, தொழிலுக்காக அங்கே போயிருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் இப்போ எப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க கேட்டுகிட்டே இருந்ததுன்னா, ஒரு பட்டாசு வெடிச்சதுன்னா, நம்மளுக்கு தீபாவளி இல்லையே, ஒரு பட்டாசு வெடிச்சாலே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்குங்க. எவன் எந்த இடத்துல எங்கே போட போகிறானுங்களோன்னு நம்ம கத்துறோமா இல்லையா, டே கொஞ்சம் தூரம் போய் வெடிங்கடா அப்படின்னு. ஆனால் மிசைல்ஸ் அனுப்புகிறானுங்க, மிசைல்ஸ் அனுப்புகிறானுங்க. அதெல்லாம் பார்த்து அந்த மக்கள் எவ்வளவு அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. எப்போ முடியும்னே தெரியல. இப்படியே ஒரு மாதிரி ஒரு கிளியிலேயே இருக்காங்க. சிலர் துபாயிலெல்லாம் அவ்வளோ பெரிய ஃப்ளாட்லலாம் எல்லாம் காலி பண்ணி கீழே அண்டர் கிரவுண்டில் போயிட்டாங்களாம். சிலர் ரெடியாகவே இருக்காங்களாம், எந்த நேரத்துக்கு என்ன ஆகுமோ, என்ன எங்கே சொல்கிறானோ அங்கே போய் ஆகணுன்ற மாதிரி ரெடியாக இருக்காங்களாம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஈரான் சொல்கிறான், என் நாட்டு தலைவனை நீ அழிச்சிட்ட, என்னோட நாட்டை அழிச்சிட்ட, என்னால் இதையும் செய்ய முடியும்னு அவன் காமிக்கிறான். என்னால் இதையும் செய்ய முடியும், எங்களால் முடியும் அப்படின்னு அவன் காமிக்கிறான், எச்சரிக்கை விடுறான். அமெரிக்கா என்ன சொல்லுது, ஏன் ஆளுங்க மேலே கையை வச்ச இதை விட அழிவை சந்திப்பேன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை உன் ஆட்களை நீ கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா நாங்கள் அழிச்சிடுவோன்றான். எவ்வளவு பேர், மில்லியன் கணக்கில் கூட இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். அந்த மாதிரி எங்கேயோ இருந்து போய் எங்கேயோ தங்கி தானே வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இப்படி போயின்னு இருக்கு போர். ஒரு சின்ன இடம், அந்த தண்ணி போகிற இடம் தான்